குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 2024 டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாமில் நடந்த ஒரு மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க போகிறோம். எஜுகேஷன் என்பதை FCWADQMKS என்ற குறியீட்டால் குறிக்கப்பட்டால் ஸ்கூல் என்பதை எந்த குறியீட்டால் குறிக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ முதல்ல என்ன பண்ணுறேன்னா, எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன். அடுத்து ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன். எஜுகேஷனை எப்படி குறிக்கிறாங்க? எஃப்னு குறிக்கிறாங்க. நான் முதல் லெட்டரை மட்டும்தான் எடுத்துக்கிறேன், மொத்தமாக எழுதுறேன். ஈக்கு அப்புறம் தானே எஃப் வரும், அப்போ எஸ்ஸுக்கு அப்புறம் தானே டி வரணும். அப்போ 4 ஆப்ஷன்லையுமே ABCD 4லையும் பாருங்கள் டீயில் தான் ஆரம்பிச்சிருக்கும். அப்போ இதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போ அடுத்து டி பார்க்குறேன். எஜுகேஷனில் உள்ள டி என்னவாகுது? சி ஆகுது. சிங்கிறது என்ன? டிக்கு முந்தின லெட்ரு. அப்போ ஸ்கூலில் சிக்கு முந்தின லெட்ரு என்ன? பி. அப்போ டிபி. அப்போ ஆப்ஷன் ஏ ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது, ஆப்ஷன் டி ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. எது தப்பு? பி ஃபார் பாம்பே தப்பு, சி ஃபார் கேட்டு தப்பு. அப்போ அந்த ரெண்டையும் கட் பண்ணிடுவோமா? சரி, அடுத்து யூ பாருங்கள். யூ பிரயோஜனமே இல்லை, ஏன்னா ரெண்டுலேயுமே ஜேன்னு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நான் 4வது லெட்டருக்கு போயிட்டேன். எஜுகேஷனில் சி என்னவாகுது? FCWA வாகுது. அப்போ சி 2 படி முன்னாடி போகுது. அப்போ ஓ என்ன பண்ணணும்? 2 படி முன்னாடி போகணும். MNOP. அப்போ ஓ 2 படி முன்னாடி போனால் என்ன கிடைக்கணும்? எம் கிடைக்கணும். அப்போ இதில் எது ஆன்சர்? நமக்கு 4வது லெட்டரில் 4வது இடத்துல எம் வரணும். அது ஆப்ஷன் ஏல மட்டும்தான் இருக்குது. ஆப்ஷன் டியில் என்ன இருக்குது? கே இருக்குது. அப்போ ஆப்ஷன் டியும் தப்பாயிருமா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர்.